Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நவீன போர் சூழலில் ஆயுத தளவாடங்கள் எல்லாமே அதிநவீனமாகி வருகின்றன. குறிப்பாக வான்வழி போரில் வியூகங்கள் மற்றும் தாக்குதல் தந்திரங்கள் மாறி வருகின்றன. மலிவான மற்றும் நீண்ட தூரம் செல்லக்கூடிய வெடிமருந்துகளுடன் சுற்றித் திரியும் ட்ரோன்கள் விலையுயர்ந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கும் சிக்காமல் குறிவைத்த இலக்கை துல்லியமாக தாக்கி அழிக்கின்றன. குறிப்பாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிரான போரில் ஈரான் பயன்படுத்திய ஷாஹித் ஏவுகணைகள் வான் போரின் தன்மையையே மாற்றியுள்ளன. குறைந்த விலை மற்றும் நீண்ட தூரம் பறக்கும் திறன் கொண்ட இந்த வகை ட்ரோன்கள் உலக நாடுகளின் ராணுவ திறன்களை மறுபரிசீலனை செய்ய கட்டாயப்படுத்தியுள்ளன. பொதுவாக ஷாஹித் 136 போன்றவை மணிக்கு சுமார் 180 கிலோமீட்டர் வேகத்தில் மிக தாழ்வாக பறப்பதால் நவீன வான் பாதுகாப்பு அமைப்புகளாலும் கண்டுபிடித்து இடைமறித்து தாக்குவதற்கு முடியாமல் போகிறது. அதிவேக போருக்காக வேகமான போர் விமானங்களைப் போல் அல்லாமல் குறைந்த வேகத்தில் திறமையாக செயல்படுவதற்காகவே இந்த விமானங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. ஏற்கனவே போர்க்காலங்களில் ட்ரோன்களுக்கு மிக அருகில் பறந்து அவற்றை கண்காணித்து சுட்டு வீழ்த்துவதற்கு A-29 சூப்பர் டூகானோ போன்ற விமானங்களும் யாக் 52 போன்ற பழைய பயிற்சி விமானங்களும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. என்றாலும் இந்தியாவின் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனத்தின் HTT-40 பயிற்சி விமானத்தை போர் விமானமாக தயாரித்து வருகிறது. ஹனிவெல் கேரட் TPE-331 12B இன்ஜினை பயன்படுத்தும் HTT-40 பயிற்சி விமானம் குறைந்த வேகத்திலும் சிறப்பாக செயல்படும் வகையில் நவீன கிளாஸ் காக்பிட்டுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. புதிதாக ஒரு ட்ரோன் இடைமறிப்பு விமானத்தை உருவாக்கும் செலவில் மிக குறைந்த செலவில் இந்த HTT-40 பயிற்சி விமானத்தை போர் விமானமாக இந்தியா மாற்றுகிறது. அதற்காக பயிற்சி விமானத்தில் எலக்ட்ரோ ஆப்டிக்கல் மற்றும் அகச்சிவப்பு சென்சார்கள், ஒரு அடிப்படை தாக்குதல் கட்டுப்பாட்டு அமைப்பு மற்றும் இலகுரக ஆயுதங்களுக்கான இறக்கையின் கீழான பொருத்திகள் போன்ற கூடுதல் அமைப்புகள் பொருத்தப்படுகின்றன. குறைந்த செலவு என்பதால் அதிக எண்ணிக்கையில் உற்பத்தி செய்து விமான தளங்கள், தளவாட மையங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு போன்ற முக்கிய பகுதிகளை பாதுகாக்க இந்த ட்ரோன் எதிர்ப்பு போர் விமானத்தை பயன்படுத்த முடியும் என்றும் கூறப்பட்டுள்ளது. நீடித்த உழைப்பு திறன் கொண்ட டர்போப்ராப் போர் விமானமாக மாற்றியமைக்கப்பட்ட HTT-40 பயிற்சி விமானங்களின் ஒரு படைப்பிரிவு நீண்ட நேரம் வானிலிருந்து தொடர்ச்சியான ரோந்து பணிகளை மேற்கொள்ள முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விலை மற்றும் விமானிகளின் பயிற்சி என அதிக மதிப்புடைய போர் விமானங்களை விட மலிவான செலவில் தயாரித்த விமானங்கள் போரில் அழிக்கப்பட்டாலும் பெரிய இழப்புகள் இல்லை என்பதும், குறைந்த காலத்தில் அதிக விமானங்களை உடனடியாக உருவாக்க முடியும் என்பதே இதன் சிறப்பம்சமாகும். போர் விமானங்களுக்கு மாற்றாக டர்போப்ராப் ட்ரோன் இடைமறிப்பு விமானங்கள் உருவாக்கப்படவில்லை என்றாலும் இந்தியாவின் வான் பாதுகாப்புக்கு இந்த HTT-40 போர் விமான உற்பத்தி புதிய வலிமையை சேர்த்துள்ளது.